நான் அவருடைய கட்சியிலேருந்து அவர் கூட்டிலேருந்து வெளியே போயிட்டாருன்னா நான் எப்படி காரணம் என்ன காரணத்தை சொல்லி அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கன்னு என்ன பார்க்கல. நான் இப்போ தான் மீட்டிங்கில் இருந்தேன், நீங்கள் கூப்பிட்ட உடனே நிறைய வந்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும்னு நினைக்கிறோம். அதுலேயும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று சேரணுன்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசியிருக்கேன். ஒரு இடத்துலையாவது நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. எல்லா காலத்திலும் எல்லா பேட்டியும் எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒருங்கிணைத்து கொண்டு போனார், ஆனால் நயினார் நாகேந்திரன் ஒருங்கிணைத்து கொண்டு போல அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அது அவர் சொல்ல குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 165 இடத்துல போட்டி போட்டாங்க, 2% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள் இல்லை. அதெல்லாம் அது எதனால அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை அவர் சொல்லி இவங்க சொல்கிறாங்களா, இவங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. எப்படிங்க? அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள், இது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதில் நம்ம அதைப்படி கருத்தும் சொல்ல முடியாது, அதை பற்றி பேசவும் முடியாது. எப்படிங்க? நேற்றைக்கு செங்கோட்டையன் பேசும்போது என்னை கூட்டி இது விவகாரம் தொடர்பா டெல்லியில கூப்பிட்டு பேசினாங்க அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட விவகாரம் என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி அடுத்ததில் தலையிடாது. ஏப்ரல் 12ஆம் தேதி அந்த கூட்டணி பற்றி பேசும்போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை சொன்னாங்க. இதுவரையிலும் நடந்தது அதுதான். நாங்கள் எந்த கட்சியிலையும் நாங்கள் அதாவது என்னன்னா டிடிவி ஓபிஎஸ் 2 பேரும் விலகி போனவங்களா கட்சிக்குள்ள சேர்த்த மாட்டேன்னு சொல்லி அதிமுக சொல்லியிருக்காங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி தெளிவா போகணுன்றதுக்காக நீங்க டிடிவி வெளியேறினாங்களா ஒரு தகவல் இருக்கு. நாங்கள் எப்படி வெளியேற்ற முடியும்? அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு. அவர் கட்சி நம்ம எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? நாங்கள் இன்றைக்கும் அவர் பேரில் மரியாதை வச்சுருக்கிறோம். இப்பவும் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஒன்றா வந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும். திமுக வீழ்த்த வேண்டாம்னு நினச்சாங்கன்னா அது அவருடைய விருப்பம். அது ஆனால் திமுகவை வீழ்த்தணும்னு சொன்னால் எல்லாரும் ஒன்று சேரணும்னு இன்றைக்கும் சொல்கிறேன். ஆரம்ப காலத்திலேருந்து நான் தலைவர் பதவி ஏற்ற நாளிலிருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் தலைவராகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற அண்ணன் சேலஞ்சர் துறை எம்எல்ஏ எங்கே இருக்கார், அவருக்கும் நல்லா தெரியும். அன்றைக்கே நான் கூட்டணி வேணும், திரு டிடிவி கூட்டணி வேணும்னு அன்றையிலேருந்து இன்றைய வரை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கும். அதுக்கு எப்படி மாண்பு உள்துறை அமைச்சர் எப்படி அதை கருத்தில் எடுக்க முடியும்? நீங்கள் மாண்பு உள்துறை அமைச்சர் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லையே. பிறகு எப்படி அந்த கருத்தை நீங்கள் சொன்னது மாதிரி எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க, உள்துறை அமைச்சரால் முடியாது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சரை நீங்கள் வம்புக்கு இழுக்கிறீங்களே. ஏன் உள்துறை அமைச்சரை வம்புக்கு இழுத்தா அவருடைய அது தேவையில்லாத விஷயம் தானே அது. எனக்கு எப்பொழுது சார் ஒருத்தர் திட்டுறாருனாக்கி அதுக்கு நீங்கள் எப்படி காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. நீங்கள் அது எனக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் அவர்கிட்ட எங்கேயும் யார்கிட்டையுமே நடந்து கொண்டது கிடையாது. வந்த உடனே அவங்களுக்குலாம் வாங்க வணக்கம்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போகிறேன். சார் துக்குடா கட்சி நம்ம யாரையுமே நினைக்க முடியாது. அப்படின்னா நாங்கள் எது கூட்டணி சேரணும்னு ஏன் சொல்கிறோம்? என்றைக்குமே அவர் 1% வச்சுருக்காரா 2% வச்சுருக்காராங்கிறது முக்கியம் இல்லை.
என்னுடைய நோக்கம் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், அதாவது எல்லாரும் ஒன்றா சேரணும், திமுக வேண்டாம்னு நினைக்கிறத மாதிரி எண்ணங்கள் இருந்தால் இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை.